ஹலோ மக்களே, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 490 பேரூராட்சிகளில் கிட்டத்தட்ட ஒரு 2104 புதிய பணியிடங்களை உருவாக்கி அதை நிரப்புறதுக்கான அரசாணையை நம்ம தமிழக அரசு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அரசாணை பற்றின ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன பதவிகள் உருவாக்கியிருக்காங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903322290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. டெலகிராம் குரூப் மூலமாகவே டெஸ்ட் சீரீஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனராக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் எல்லா டாப்பிக்கான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லா மெட்டீரியல் எல்லா கிளாஸஸுமே டெலகிராம் குரூப் மூலிமா ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் சீரீஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் வேறு கிட்ட வந்துட்டு அப்படின்றனால சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ கீழே பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்லேயே என்னென்ன டேட்டில் எக்ஸாம் இருக்கும், என்னென்ன மாதிரி மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜிஓ பற்றி ஃபுல்லாகவே பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் பார்த்தீங்கன்னா, அந்த டவுன் பஞ்சாயத்துக்காக ரிலீஸ் பண்ணியிருக்க ஜிஓ கிரியேஷன் ஆஃப் அடிஷ்னல் நியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 2104 போஸ்ட் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 21/2/2024 2ஆம் மாதம் 21ஆம் தான் இந்த ஜிஓ ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் கைக்கு கிடச்சிது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள அந்த பேரூராட்சிகள் டவுன் பஞ்சாயத்து எல்லாத்தையுமே அந்த இன்கம் வாரியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 200 லட்சத்துக்கு மேலே இருக்கிற இன்கம் இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரேடு, அதுக்கப்புறம் செலெக்ஷன் கிரேடு, அந்த கிரேடு 1, கிரேடு 2 அப்படின்னு சொல்லி ஒரு 4 வகையான கிரேடாக அந்த 490 பஞ்சாயத்தையுமே பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 490 பஞ்சாயத்து என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் அப்படின்னு சொல்லி அந்த 37 டிஸ்ட்ரிக்டோட பட்டியலுமே கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன டவுன் பஞ்சாயத்து வருது அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக மாநில அரசோட ஸ்கீமாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் எல்லாமே அதிகமாக வந்துட்டதுனால அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கனாக்கா புதுசாக நிறையா போஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சேங்ஷன் பண்ண ஸ்ட்ரென்த் எவ்வளோ, ஆல்ரெடி இருக்கிற வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் கிரேடு, அந்த செலெக்ஷன் கிரேடு அப்படின்னு சொல்லி அந்த கிரேட் 1, கிரேட் 2லலாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் சேங்ஷன் பண்ணது எவ்வளோ, இப்போ பொசிஷனில் இருக்கிறது எவ்வளோ வேக்கன்சி இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்ட்லையுமே அந்த ஹெட் கிளர்க்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, பில் கலெக்டரு, ரெக்கார்ட் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சானிட்டரி ஆஃபீஸர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 29 போஸ்டிங்கில் 1820 வேக்கன்சி இப்போமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிரேட் வைஸாக என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரித்து அதோட நாம்ஸும் பட்டியல் போட்டே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2140 வேக்கன்சி என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ 179 ஹெட் கிளர்க்கு, அந்த 36 பில் கலெக்டரு, 474 டைப்பிஸ்ட் கம் டேட்டா ஆப்ரேட்டர், 299 ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அந்த 2140 போஸ்ட்டுமே எவ்வளோ செலவாகும், அந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணதுனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லியும் இதை பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஒரு 8130 வேக்கன்சியை ஆல்ரெடி சரண்டர் பண்ணிட்டாங்க. அதாவது குரூப் டி லெவலான போஸ்டிங், அதாவது எலக்ட்ரீஷியன், அந்த ஃபிட்டரு, அதுக்கப்புறம் வாட்ச்மேனு, பஸ் ஸ்டாண்ட் பில் கலெக்டர், இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சரண்டர் பண்ணிட்டாங்க. சரண்டர் பண்ணிட்டாலும் அதை இனிமேல் கான்ட்ராக்ட் பேசிஸில் நிரப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1069 போஸ்டிங் அந்த 8000 போஸ்டிங்கில் வேக்கண்டாக இருக்குது. இனிமேல் ஒரு 7061 பேர் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண மாட்டோம், அவுட் சோர்சிங் மூலமாக நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளியே கான்ட்ராக்ட் பேசிஸாக தேர்ட் பார்ட்டி மூலமாக நிரப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூ நாம்ஸ் எல்லாமே மறுபடியும் அந்த நியூ நாம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புது போஸ்ட் எல்லாமே அடிஷ்னல் ஆர் நியூ போஸ்ட் நவ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி எவ்வளோ போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 1891 வேக்கன்சி இந்த இதில் பட்டியல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை எல்லாத்தையுமே இந்த புது ஜிஓ படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். த டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத் இஸ்
directed to take necessary action to fill up the vacancies post and newly created post as per the new norms in accordance with the ப்ரிவேலிங் ரூல்ஸ் ஆர் ஜிஓஸ் கைட்லைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன். இப்போ இருக்கிற ஜிஓ ரூல்ஸை வச்சு ஃபில் பண்ணுறதுக்கான ஆக்ஷனில் இறங்குங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜிஓ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அந்த போஸ்ட்டுக்கான சேலரி பேலாம் எவ்வளோ இருக்கும், அதாவது அந்த ஹெட் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா 20,600லேருந்து 79,900 அப்படின்னு சொல்லி ஸ்கேல் ஆஃப் பே எல்லாமே இந்த ஜிஓவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஓவில் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இந்த ஜிஓவை கொடுத்துருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 2104 வேகன்சி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நிரப்புறதுக்கான நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபாலிட்டி போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நிரப்புறதுக்கு இப்போ கரண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இதற்கான நோட்டிஃபிகேஷனும் கூடிய சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வேறு கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்படின்றனால மெட்டீரியல்லாம் நீங்கள் வெளியே தேவை இருக்காது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.